தமிழ்நாடு அரசியல் களத்துல இப்ப ஹாட் டாபிக்கே நம்ம திருச்செங்கோடு தொகுதி தாங்க. தேர்தலுக்கு முன்னாடியே இது ஒரு விஐபி தொகுதியா பார்க்கப்பட்டுச்சு. இப்ப அந்த அந்தஸ்து அதிகாரப்பூர்வமா உறுதியாயிடுச்சு. சமீபத்துல முடிஞ்ச சட்டசபை தேர்தல்ல திருச்செங்கோடு தொகுதியில தமிழக வெற்றி கழகம் சார்பா போட்டியிட்ட அருண்ராஜ் ரொம்ப பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிருக்காரு. இவர் சும்மா சாதாரண ஆள் கிடையாதுங்க. கட்சியோட கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர், தேர்தல் களத்துல தீவிரமா வேலை செஞ்சு ஒரு இமாலய வெற்றியை பதிவு பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அமைய போற புதிய அமைச்சரவையில நம்ம அருண்ராஜுக்கு ஒரு முக்கியமான இலாக்காவோட அமைச்சர் பதவி கிடைக்க போகுதாம். கட்சி தலைமையோட நம்பிக்கைக்குரியவர் அப்படிங்கறதால கேபினெட்ல அவருக்கு முக்கிய இடம் கன்ஃபார்ம்னு அடிச்சு சொல்றாங்க அரசியல் வட்டாரத்துல. இதுல ஒரு சுவாரஸ்யமான பிளாஷ்பேக் இருக்கு. திருச்செங்கோடு தொகுதிக்கு அமைச்சர் பதவி கிடைக்கிறது இது முதல் முறை இல்ல. இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆட்சியில பொன்னையன் அவர்கள் 5 முறை அமைச்சரா இருந்திருக்காரு. அதே மாதிரி செல்வ கணபதியும் இதே தொகுதியில இருந்து அமைச்சராகி இருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கால் நூற்றாண்டு காலமா, அதாவது 25 வருஷமா இந்த தொகுதிக்கு அமைச்சர் அந்தஸ்தே கிடைக்கல. இப்ப 25 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் அந்த பவர்ஃபுல் அந்தஸ்து நம்ம திருச்செங்கோடுக்கு கிடைச்சிருக்கு. இதனால தொகுதி மக்களும் கட்சி தொண்டர்களும் செம உற்சாகத்துல இருக்காங்க. அருண்ராஜ் மட்டும் அமைச்சரா பொறுப்பேற்றுக்கிட்டா பல வருஷமா நிலுவையில் இருக்கிற உள்கட்டமைப்பு பணிகள், அடிப்படை வசதிகள், டிராபிக் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு, குடிநீர் திட்டம், அப்புறம் வெளிப்படையான நிர்வாகம், புதுசா நிறைய வேலை வாய்ப்புகள்னு தொகுதியோட வளர்ச்சி வேற லெவல்ல வேகம் எடுக்கணும்னு மக்கள் ரொம்பவே நம்புறாங்க. மொத்தத்துல நாமக்கல் மாவட்ட அரசியல் வரைபடத்துல திருச்செங்கோடு மறுபடியும் ஒரு அசைக்க முடியாத அதிகார மையமா மாறி இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே? அருண்ராஜ் அமைச்சரானா திருச்செங்கோடு நிஜமாகவே மாறுமா? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. இதே மாதிரி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம விஎம் டாக்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.